இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். தாவீது அப்னேருக்காக அழுது புலம்புகிறத ஜனங்கள் பார்க்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் சாப்பிடாம இருக்கிறத பார்க்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தாவீதோடு சமாதானமாக அப்னேர் கடந்து வருகிறார். அப்னேர் யாரு? சவுலுக்கு ஆயுததாரியா இருந்தவன், அவனுக்கு ரைட் ஹேண்ட் பக்க பலமா தளபதியா இருந்தவன். தாவீதின் குடும்பத்துக்கும் சவுல் குடும்பத்துக்கும் ஒரு பயங்கர யுத்தம் நடந்துட்டு இருந்த நேரம், ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு நேரம் திருப்புறதுக்கு அப்னேர் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்திருக்கிறார். தாவீது அப்னேர் சமாதானம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய தம்பியை அப்னேர் கொலை செய்தான் என்பதை மனதில் வைத்து அவனை பழி வாங்கும் நோக்கத்தோடு இருந்த யோவாப் தாவீதினிடத்தில் வந்த அப்னேரை தாவீது சமாதானத்தோடு அனுப்பிட்டான் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே தந்திரமா சமாதானம் பேச வரவழைப்பது போல வரவழைத்து அவன் சற்றும் எதிர்பாராத நேரத்திலே அவனை கொலை செய்து விட்டான். இது தாவீதுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்தது. இந்த கொலைக்கும் தாவீதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த இரத்த பழி தாவீது மேல வரக்கூடாது. ஆகவே பாருங்க, இந்த யோவாபை சொல்றார், சகல ஜனம் நீங்க எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு அவன் முன்னாடி அப்னேருக்காக துக்கம் கொண்டாட அந்த கல்லறைக்கு போங்க. அப்னேருக்காக தாவீது மிகவும் வருத்தத்துடனும் வேதனையுடனும் புலம்புறான். அவன் கை கட்டப்படலையே, ஒரு துஷ்டன் சாகிறது போல நீ செத்துட்டியே, நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி அவனுக்காக புலம்புறான். ஜனங்களுக்கெல்லாம் வித்தியாசமா தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டே வராங்க. ஒருவேளை தாவீது தான் இந்த யோவாபை அனுப்பி அப்னேரை கொண்டிருப்பாரோ அப்படிலாம் யோசித்த ஜனங்கள் இப்ப கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. தாவீது அழுகிறத, தாவீது புலம்புறத, அவன் சொல்ற வார்த்தைகளை. இப்ப அடக்கம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே தாவீது சாப்பிடுவான்னு பார்த்தா சாப்பிடல. தாவீது எல்லாரும் சாப்பிட சொல்றாங்க. அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, சாயங்காலம் வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னா கர்த்தர் அதை கேட்பார். அப்பதான் பாருங்க பைபிள் சொல்லுது, ஜனங்கள் அதை கவனித்தார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்துல சில காரியங்கள் நமக்கு தெரியாமலே நடந்துரும். ஆனா சூழ்நிலைகள், இதற்கு முன்பு நடந்த காரியங்கள், இவைகளெல்லாம் வச்சு ஜனங்கள் பார்க்கும்போது நமக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா அவங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நாம நடந்து கொள்ளுகிற விதங்களை வைத்து உண்மை எது, நடந்தது என்ன, இதை அவங்க புரிந்து கொள்வார்கள். யார் இதற்கு காரணம், இதற்கு பின்புலத்துல இருப்பது யாரு, இதை செய்தது யாரு, இதுல யாருக்கும் சம்பந்தம் இருக்கு, இதை ஜனங்கள் நன்கு அறிந்து கொள்வார். தாவீது வாழ்க்கையில் அது நடந்தது. ஆகவே நாம் செய்யாத ஒரு காரியம், நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம், இவைகளினால் எங்கேயோ ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு நமக்கு தொடர்பு இருப்பது போல ஏதாவது ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம், உங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். கவனமா இருக்கணும். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் தாவீது மிகவும் ஞானமாய் நடந்து கொண்டான், உண்மையாய் நடந்து கொண்டான், நேர்மையாய் நடந்து கொண்டான். தெய்வ பிள்ளைகளை, மாய்மாலம் பண்றவங்க யாரு, பொய்யாய் நடக்கிறவங்க யாரு, பழி வாங்குறவங்க யாரு, இந்த காரியத்துல மறைமுகமா செயல்படுறவங்க யாரு, இது எல்லாம் ஒரு நாள் வெளியில வரும். ஆனா நம்மை ஜனங்கள் கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்து நாம் நம்முடைய வழியில சரியா தாவீதை போல நடப்பதற்கு தேவனிடத்துல கிருபையை கேட்போம், தேவனிடத்துல ஞானத்தை கேட்போம். உங்க வாழ்க்கையில நீங்க இப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் இதில் எந்த விதத்திலும் தலையிடவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்க சரியான காரியத்தை செஞ்சுட்டே இருங்க. ஜனங்கள் அதை கவனித்து யார் செஞ்சது சரி, யார் செஞ்சது தப்பு, அதை புரிந்து கொள்வார்கள். தகப்பனே, இப்படிப்பட்ட நிலையில் யாராவது இருந்தால் எங்களுடைய நடக்கைகளின் மூலமாய் அவர்கள் அதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.